அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் இவருடைய வீடு ரீசெண்டா சூறையாடப்பட்டது. கிட்டத்தட்ட கிச்சன் ரூம் வர போய் கழுவி நீரை ஊத்திருக்காங்க. இதற்கு சவுக்கு சங்கர் சொல்ற ஒரு விமர்சனம் என்னன்னா, இத பண்ணது கண்டிப்பா காங்கிரஸோட முக்கியமான பிரமுகர் செல்வ பெருந்தகை தான். இதற்கு பின்னாடி காவல் ஆணையர் அருண் அவர்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சாரு. இதற்கு செல்வ பெருந்தகை என்ன பதில் சொன்னாரு, இத கூட மக்கள் ட்ரோல் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். இதையும் தாண்டி எதிர்கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படி தெரியும்னா இந்த வீடியோவை பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சுந்தரஞ்சினி சிங்கப்பநாடாவில இருந்து. அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் கிட்டத்தட்ட திமுக பண்ற ஊழலை சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த யூடியூப் சேனல். இதுல ரீசெண்டா அவர் சொன்ன ஒரு விஷயம் கழிவறை ஊழல். அதாவது இந்த கழிவறை ஊழலை பத்தி நான் போன வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன். அதோட லிங்க் தர மறக்காம அங்க போய் செக் பண்ணிட்டு வாங்க. சோ அந்த வீடியோ பார்த்தாதான் இது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கழிவறை ஊழலை பத்தி இவர் வெளிப்படுத்தி சொன்ன உடனே அடுத்து 2 நாள்ல கீழ்ப்பாக்கத்துல இருக்கிற இவருடைய வீட்டுல அடிச்சு நொறுக்கி தன்னுடைய அம்மாவை காயப்படுத்துற அளவுக்கு மர்ம நபர்கள் போயிருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது இத உடனடியா நடவடிக்கை எடுக்காம தாமதம் ஆக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையே சொல்லியிருந்தார். இதையும் தாண்டி இதற்கு பின்னாடி காவல் ஆணையர் அருண் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்ற ஒரு கிளைம், நான் கீழ்ப்பாக்கத்துல இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது, அந்த வீடு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, சரி இதுக்கப்புறம் நம்ம ரகசியமா இருக்கணும், நம்மளை யாரும் தொல்லை பண்ணக்கூடாது, நம்ம வீட்டுல இருக்க குடும்பத்தினரை யாரும் தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் கீழ்ப்பாக்கத்துல நான் இருந்தேன். ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு கீழ்ப்பாக்கத்துலதான் நான் இருக்கேன்னு வந்து தேடுற அளவுக்கு அவங்க இதெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா காவல்துறையிடம் இருந்துதான் என்னோட வீட்டு அட்ரஸ் போயிருக்கணும். இதையும் தாண்டி இதற்கு பின்னாடி அரசியல் பிரமுகர் இருக்கணும், அதுவும் முக்கியமா செல்வ பெருந்தகை இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதனை அடுத்து செல்வ பெருந்தகை அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்றாருன்னா, நாங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், அவருடைய வீட்டுல நடந்தது கஷ்டமான விஷயம் தான், இதுக்கெல்லாம் தண்டிக்கப்படணும், இருந்தாலும் இதை நாங்க பண்ணணும்னு சொல்றதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது. இதையும் தாண்டி இவர் தான் தூய்மை பணியாளர்கள் பத்தி தப்பா பேசினாரு, அதாவது அவங்க மது அடிந்து விட்டு தூங்குவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னனாலதான் அவங்க கோவப்பட்டு பண்ணிருக்கலாம். ஆனா இதற்கு கண்டிப்பான ஆக்ஷன் தமிழக அரசு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதனை அடுத்து சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ பல தனியார் மீடியாவுக்கு தனியாவே வந்து நியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, டிவிக்கே பொதுச் செயலாளர் புசி ஆனந்தர் அவர்கள் ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவருடைய வீட்டுல நடந்தது மிகவும் வந்து ஒரு இழிவான செயல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படணும், ஒருத்தரை நேரடியா விமர்சிக்கணும்னா கோர்ட் மூலியமா போங்க, சட்டத்தின் மூலியமா போங்க, அதை விட்டுட்டு இப்படி பண்றதுலாம் ரொம்ப கேவலமான செயல் அப்படிங்கிற மாதிரி புசி ஆனந்தர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதற்கு பின்னாடி அரசியல் பிரமுகர் இருக்காங்களா இல்லையான்றது அடுத்த கதை, ஆனா இப்படி பண்ணவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டுல யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, அதுவும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சுத்தமாவே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாங்க. இதனை அடுத்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்வர் பல தடவை சட்டப்பேரவையில தமிழக அரசோட அந்த தமிழக சட்ட ஒழுங்கா இருக்குன்னு சொல்றாரே தவிர, இவர் பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஒரு வீட்டுல கொள்ளையடிப்பாங்க, ஒரு இடத்துல வந்து ரேப் நடக்கும், ஆனா வந்து இவர் ஒழுங்கா இருக்குன்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனும் இந்த மாதிரி ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. இதனை தாண்டி கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் தன்னுடைய கண்டனங்களை வச்சிருந்தாரு. இத ஒரு சில பேர் ட்ரோல் பண்ணிட்டும் இருக்காங்க. அதாவது சவுக்கு சங்கருக்கு இது தேவைதான், அவங்க வீட்டுல கழிவு நீர் ஊத்துனதெல்லாம் வந்து எனக்கு பயங்கர சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு யூடியூபர் அரசியல் ஊழலை வெளியே சொன்னதுனால இத்தனை விளைவு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல நிஜமாவே இது தூய்மை பணியாளர்கள் தான் இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க.